வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? எனக்கு என்ன சார், நான் நல்லா இருக்கேன். ஏன் சார் இங்கேயே நிக்கிறீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல சார், இன்னொரு நாள் வரேன். அப்பா, சூர்யா சார் புக் கொடுக்க வந்தாரு. சாருக்கு ஏதோ அவசர வேலையா, உடனே போணுமா? ஓ, புக்ஸா? அதான் காலையிலே சொன்னேப்பா, லைப்ரரி போகணும்னு. அந்த புக்ஸ் எல்லாம் சாரே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இனிமே நிம்மதியா வீட்லயே படிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு நல்லபடியா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கினா அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க தான் சொன்னீங்களே அனுவோட படிப்பு தான் முக்கியம்னு. தேங்க்ஸ் சார். நீங்க செய்யற உதவிக்கெல்லாம் எப்படி கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. பெரிய வார்த்தைலாம் எதுக்கு சார்? அனு நல்லபடியா படிச்சா அதனால என் கம்பெனிக்கு தானே லாபம். அப்புறம் சார், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? சுப்பு சார். சொல்லுங்க சார். என்னாச்சு? இங்கதான் சார், இங்கதான். இங்கேயே நிப்பாட்டுறீங்களா? இங்கேயா? இல்ல, இங்கேயே நிப்பாட்டிடுங்க சார். நான் இறங்கிறேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்கேயே டிராப் பண்றேன். இல்ல, என் ஃப்ரெண்டு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதனால இங்கேயே நிப்பாட்டிடுங்க சார். Are you sure? ஆமா சார். தேங்க்யூ சார். வரேன் சார். நீரை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது மேடம். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, இல்லனா அவருடைய சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, இப்படி அவரை பத்தின எந்த விவரமும் எனக்கு தெரியாது. அவர் உங்க ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றாரு. சோ உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் அவரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீல் பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மிதான். அவன் பிறந்த ஊர் எதுன்னு தெரியல, ஏதோ சவுத் சைடுன்னு நினைக்கிறேன். ஆனா வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அவன் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தான். அவங்க பாட்டிக்கு பூர்வீக சொத்து இங்க எங்கேயோ தான் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா அப்பாவும் அம்மாவும் அவன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டி தான் அவனுக்கு எல்லாமே. அனு இஸ் ரியலி லக்கி சுப்பு சார். நீங்க உங்க பொண்ணுக்காக நல்ல பையனா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. டீல் பண்ணா குழப்பம் தான்ப்பா மிஞ்சும். சூர்யா, மனசுங்கிறது ஒரு செடி மாதிரி. நீ மல்லிகை செடி கொண்டு வந்தியே, அது மாதிரி. அதுல பூ பூத்து குலுங்கணும்னா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உள்ள மலர்ற பூவோட வாசம் வீடெல்லாம் நிறையும். எப்படி களை அதிகமானா செடி கெட்டு போயிடுமோ அது மாதிரிதான். நீ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுன்னா மனசுக்குள்ள இருக்கிற அந்த செடி வாடி போயிடும்பா. மல்லிகை பூக்கறதும் பூக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான்ப்பா இருக்கு. உன் வருத்தத்துக்கு பின்னாடி என்னமோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரியுது. மத்தவங்களுக்காக வருத்தப்படுறவன் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன்.
நீ அப்படிப்பட்டவன் சூர்யா. நாம யார் மேல அன்பா இருக்கோமோ அவங்க மனசு நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். அவங்க வாய் திறந்துதான் எதுவும் சொல்லணும்னு இல்ல. அதுக்கு பேர் தான்ப்பா அன்பு. கரெக்டுமா. அம்மான்ற வார்த்தையே நான் அன்புன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையை தருதுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. 100 யானையோட பலம் அந்த மாதிரி இருக்குமா. பலம் வெளியில இருந்தாலும் வரல சூர்யா, அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். சரிம்மா, நேரம் ஆச்சு, நீங்க தூங்குங்க. உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நைட்டு முழுக்க பேசுறதுக்கு நான் ரெடி. மனசு லேசான மாதிரி இருக்குமா. நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்மா. குட் நைட் சூர்யா. ஏமாத்திடுவான், எல்லாம் வேஷம், நம்பாத. இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. நீ போய் சொல்ற. நான் அவரை நம்புறேன். நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? உனக்கு தெரியாது, அவன் மோசக்காரன், ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காரன், அவனை நம்பாத. இல்ல, நீ போய் சொல்ற. சூர்யா சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ போய் சொல்ற. நீதான் மோசக்காரன். நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். அதுக்கே இவ்வளவு சிரிக்கிற? நேத்து நைட் என்ன அம்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஒட்டு கேட்டியா? சரி சரி. நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கி எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சு பாரு, உடம்ப எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கேன்னு பாரு. சரி வா. எங்க ஸ்வீட் சாப்பிட வாடாங்கற? ஏய், எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டே சூர்யா, பாரு எப்படி வெறுத்திருக்கு பாரு. இதோ பாரு, இதோ வாடாண்ணா. வா வா. வாவ் மீரா, நீமா? வாட் a surprise. ஸ்கூல்ல சைக்கிளிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமா. அப்படியா? ரேஸ்ல நீ ஒருத்தி மட்டும் தானா? சார், ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களே தான் நான் வந்தேன். Thank you மீரா. ஹெல்த் கான்ஷியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா. பங்கஜ், சைக்கிள் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு சார். 4 வீல் சைக்கிள். கார்ல சைக்கிளிங்கா? இன்னோவேட்டிவ் ஐடியா பங்கஜ். Thank you சார். இதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்த? சார், காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் சார். இங்க பாருங்க. தெரியுது தெரியுது. Come on. உன்னோட ரோல் மாடல் இருக்கானே, உயர் திரு சூரிய பிரகாஷ், அவனோட டிக்ஷனரியில ஒரு வார்த்தைக்கு மட்டும் இடமே இல்லை. என்னன்னு தெரியுமா? முடியாது. அவனால முடியாதுன்ற விஷயமே கிடையாது. அவனை ரோல் மாடலா வச்சுட்டு ஒரு சின்ன விஷயம் முடியலன்னு வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? நீல், ராமாயணம், மகாபாரதம் இதை பத்திலாம் படிச்சிருக்கல. அதுல வர சண்டைக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? பொண்ணு நீல், பொண்ணு. அந்த கடவுளே அப்படின்னா சூரிய பிரகாஷ தூக்குறதுக்கு இந்த சுரேந்தர் ஒரு பொண்ண பகடக்காயா பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்கு? நீ சின்ன பையன் நீல், நான் என்ன வேலை சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வீட்ல இருந்து செக்யூரிட்டி இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்காத சூர்யா, இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக தெரு தெருவா ஆட்டோலையும் பைக்லயும் சுத்திட்டு இருக்கிறானே. நான் தூக்கிடுவேன்னு தெரிஞ்சு அந்த பங்கஜ் சூரிய பிரகாஷ ஒளிச்சு வச்சான். அதையும் மீறி அந்த பொண்ணை பார்க்க அவன் வெளியில வரானே. ஏன் ஏன் சொல்லு, சொல்றா ஏன்? ஏன்னா அவ பொண்ணுடா. அதான் எதிரி மேல கருணை காட்டுறதுதான் நம்ம தோல்வியோட முதல் படி.
இன்ஃபர்மேஷன் கரெக்டா வரணும். இல்லன்னா உடம்ப பார்த்துக்கோ. Now you can go. ஓகே சார். அவனை நம்பாத, ஏமாத்துக்காரன். அவன மாதிரி யாரும் மோசக்காரன் கிடையாது. அவன் ஒரு மோசக்காரன். நம்பாத, எல்லாம் வேஷம். அந்த சூரிய பிரகாஷ் மோசக்காரன் இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. நீ போய் சொல்ற. நான் தான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? உனக்கு தெரியாது, அவன் ஒரு மோசக்காரன், ஏமாத்துக்காரன் அவன். இல்ல, நீ போய் சொல்ற. நான் அவரை நம்புறேன். நம்புறியா? ஏமாந்து போக போற. சூரிய பிரகாஷ் ஒரு பையன். அவன் உன்னை ஏமாத்த போறான். எல்லாரும் ஏமாத்த போறான். இல்ல, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? அன்னைக்கு காட்டின படத்துல ஆனா அடுத்து காட்ட போற படத்துல ரத்தம் தெரிக்கும்டா. டுமில் பிளக் பிளக். ஏய், சும்மா கத்தாதடா. யாருமே இல்லனா எப்படி வலிக்குன்றத உன் ஃப்ரெண்டுக்கு நான் காட்டுறேன். நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசிட்டு இருக்கானே உன் ஃப்ரெண்டு, அந்த நம்பிக்கையாலேயே உடைச்சு காட்டுறேன்டா. அப்ப தெரியும்டா இந்த சுரேந்தர் யாருன்னு. வைடா போன. எஸ், உங்களை சுப்பிரமணி சார் மீட் பண்ணார்ல, என்ன சொன்னாரு? வாட்? இப்ப கேட்டா ஐ வில் டெல் யூ லேட்டர். மீரா என்ன சொல்றான்? போதும் போலான்னு சொல்றானா? எஸ் சார். கார்ல வரான்ல, டயர்டா இருப்பான். வேலை செய்யாம வெட்டியா கனவு கண்டுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை கிடையாதுங்கிறது ரூல். ஆனா இப்போ ஆபீஸ் எம்டிஏ இங்க உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. இதுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி, இவ்ளோ லைட்ஸ், ஒரு லேப்டாப். இதான் நீ சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? இல்ல சார், ஆனா இங்க வந்து உங்களை பார்த்த உடனே நான் சொல்ல வந்ததை விட இததான் சொல்லணுங்கிறது முக்கியமா போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருந்திருந்தா பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காது. இந்த சூரிய பிரகாஷ் உருவாயிருக்க மாட்டான். இந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. டேய், பூனை தடுக்கி விழுந்துட்டா சட்டுனி எழுந்திருச்சு ஓடிடும். ஆனா யானை தடுக்கி விழுந்தா பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் யானை மாதிரி. இந்த பார், தெளிவா சொல்றேன், நீ அணுகிட்டு இருந்து விலகிற வரைக்கும் எனக்கு இந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்து பார்த்து கட்டின கோட்டடா அது, அழிஞ்சிட்டா திரும்ப வராது. பங்கஜ், ஏன் வீணா ரொம்ப யோசிக்கிற? இப்ப என்னாச்சு? எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. ஐ எம் டாப் ஆஃப் ஆல் மை ஜாப்ஸ். உனக்கு அதுல என்ன சந்தேகம்? உனக்கு புரியல சூர்யா, எப்படா சான்ஸ் கிடைக்கணும் அந்த சுரேந்தர் காத்துட்டு இருக்கான். நீ என்னடான்னா ஒரு சின்ன பொண்ணால சூர்யா தோத்துட்டான் இந்த உலகம் பேசிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே டென்ஷன்ரா. புரியுதா இல்லையா உனக்கு? உலகம் பேசுதோ இல்லையோ, பங்கஜ் பேசுவான். நான் எதுக்குடா பேச போறேன்? எனக்கு என்ன அவசியம்? அப்படி பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? இவ்வளவு நாள் நீ அணுவை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ ஐ எம் அப்சல்யூட்லி கிளியர். நான் இப்ப தெளிவா இருக்கேன் டூட். எனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்ன, வாயை திறந்து சொல்ல வேண்டியதுதான்.
என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? நோ கன்ஃபியூஷன் சொன்னேன். காதலை பத்தி சொல்றியா இல்ல சுரேந்திர பத்தி சொல்றியா? சுரேந்திர பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அதுக்கு தான் நீ இருக்கியே. அது ஓன் டிபார்ட்மெண்ட், இது ஏன் டிபார்ட்மெண்ட். பங்கஜ், சூரிய பிரகாஷோட வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்து சூரிய பிரகாஷ் என்ன செய்ய போறான்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்கிறது தான். இந்த விஷயத்திலையும். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? ஏய், கதவு மூடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? முதல்ல கதவை தட்டு. அதை விட்டுட்டு சும்மா கதவை திறந்துட்டு வந்து மே கம் இன் சொல்லிட்டு இருக்காத. புரியுதா? ஐ அம் சாரி சார். போ, போயிட்டு அப்புறம் வா. ஓகே சார், ஐ அம் ரியலி சாரி. போன்னு சொல்றல. அது சரி, கொடி மரம் எல்லாமே மனுஷங்க மாதிரி தான்ப்பா. பூ பூக்குறதும் மனுஷங்களுக்குள்ள அன்பு பாசம் காதல் பூக்குறதும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். கரெக்டுமா, நானும் இதை யோசிச்சேன். வா பங்கஜ், வா. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வச்சு பேச வேண்டாம், வெளியே வச்சு பேசிக்கலாம். இப்ப வா, சாப்பிட போலாம். ஒரு நிமிஷம். இந்தா புடி, இந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வா. ம், நான் வேற தண்ணி ஊத்தணுமா? உனக்கு பொறாம. காதலுக்காக எலிதான் காயணும், எலி புழுக்க ஏன் காயணும்? அவன் பாட்டுக்கு இன்னும் 2-3 மாசம் இங்க இருந்து எனக்கு உதவியா இருந்திருப்பான். அவனை போன்னு ஏன் விரட்டின? என்ன வேலை வாங்க தானே? அதுக்கு காரணம் நீதான். அவங்கள பாடி கார்டு செக்யூரிட்டி மாதிரியா நடத்தின நீ? குரங்க ஏவி விடுற மாதிரி அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யு ஏவி விட்டுக்கிட்டே இருந்த. பாவம் எனக்கே பார்க்க பாவமா இருந்தது. அதனாலதான் பாவம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன். ஆனா போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாரு புஷ்பா. சார், நீங்க உண்மையிலேயே தெய்வம் சார். இவங்க கூட எப்படி சார் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறீங்க? நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொன்னா பாரு. எனக்கே ஒரு செகண்ட் என்ன நினைச்சு ரொம்ப பெருமையா ஆயிடுச்சு. என்ன உன் அருமை அப்பா அப்படி என்ன ஜோக்கு சொல்லிட்டாரு இப்படி இழுக்கிற? 4 நாளைக்கு சமையல்ல உப்பு அள்ளி கொட்டினா சிரிப்பெல்லாம் தானே அடங்கிடும். படிக்கிற பொண்ணை எப்பவுமே என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மேரேஜ் பண்ற வழியை பாரு. இவ்ளோ இருமல்ல போன் பேசணுமா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை, இல்லனா மீராட்ட கூட அவ மேனேஜ் பண்ணிக்குவா. ஹலோ. ஹலோ சார்,
சொல்லு. இங்க கொடுத்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? டிஸ்டர்பா? நோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை அனு. நீ எப்ப வேணா எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீ ஃபோன் பண்ணா எனக்கு கவனத்தை செலுத்த. சரிங்க சார். நீங்க காட்டுற அக்கறைக்கும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? என்னது? சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? ஓகே, ஆல் தி பெஸ்ட் அனு. பாய் சார், see you. பாய். இப்ப சரியாயிடுச்சா? எது? இருமல். இருமலா? எனக்கா? இருந்துச்சா? It's okay. ஹலோ. ஹலோ சார், இப்ப எப்படி இருக்கீங்க? நான் பங்கஜ் பேசுறேன். பங்கஜ் சார், சூர்யா சார் இல்லையா? இருக்காங்க, ஆனா அவரால் இப்ப பேச முடியாது. இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு, அதோட தொண்டை வலி வேற. வேற ஏதாவது சொல்லணுமா? சூர்யா சாருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன். டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? சார் ஏதாவது டேப்லெட் போட்டாரா? அவரை பார்த்துக்க இங்க ஆட்கள் இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன். யாரு? ஏதோ ராங் நம்பர். ராங் நம்பர் கூட இவ்வளவு நேரம் பேசுவியா? அனுதானே? அனுனா உங்ககிட்ட தரமாட்டனா? நீ தரமாட்ட, அதான் கேட்டேன். அம்மா, சூர்யா சாருக்கு இருமல் ரொம்ப ஹெவியா இருக்குமா? ஒய்யோ, அப்படியா? என்ன செஞ்சா சரியாகுமா? இஞ்சி டீ 4 தடவை வச்சு குடிக்க சொல்லு. நானே ஆபீஸ்க்கு போய் போட்டு கொடுத்துட்டு வரட்டுமா? இந்த நேரத்துலயா? என்னடி சொல்ற? நானே போய் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. நீ போய் எதுக்கு போட்டு தரணும்? போன்ல சொன்னா பத்தாதா? அதுவும் இல்லாம அவ்வளோ பெரிய ஆபீஸ்ல அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? போன்ல சொன்னா சரின்னு சொல்வாரு, ஆனா குடிக்க மாட்டாருமா. இப்ப பேசும்போது நீ இரும்பல் சத்தத்தை கேட்டிருந்தீனா நீயே சொல்லிருப்ப, உடனே போய் போட்டு கொடுத்துட்டு வான்னு. பாவமா. அவ்வளோ இருமலா? டாக்டர்கிட்ட காமிக்கலையா? தெரியலமா, அதான் ஒரு தடவை போயிட்டு வந்துடலான்னு. சூர்யா சார் என் படிப்பு மேல, நம்ம வீட்டு மேல, என் வேலை மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாரு. நாம இத கூட செய்யலன்னா நல்லாவா இருக்கும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேமா. உங்க அப்பா இன்னும் வரலடி. சரி, போயிட்டு சீக்கிரம் வா.
அண்ணா இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு மேடம்? இந்த பக்கம் வாங்கண்ணா. நான் டீ போட்டு தரேன் மேடம். அண்ணா நீங்க பால் எடுங்க. அனு, நீ என்ன இங்க? அதுவும் இந்த நேரத்துல? ஐயோ இவ்ளோ இருந்துறீங்க. உங்க குரலே மாறி போயிருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? எக்ஸாம் நேரத்துல படிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி கூட இருக்கா? அனு, தலைவலி இது வரைக்கும் இல்ல, இனிமே வரலாம். பங்கஜ், சார் உங்களுக்கும் ஒரு டீ கொண்டு வரவா? நான் கஷாயம் எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஆமா, வீட்ல இருந்தே இத போட்டு கொண்டு வந்துட்டீங்களா அனு மேடம்? இல்ல சார், இங்க வந்து நானே போட்டேன். இத குடுக்க நீ இவ்வளவு தூரம் வரணுமா? சார் ஒரு தடவை இந்த டீயை குடிச்சு பாருங்க. ஜஸ்ட் அரை மணி நேரத்துல உங்க இருமல்லாம் மாயமா மறைஞ்சிரும். அதுல மாத்திரையும் போட்டிருக்கீங்களா அனு மேடம்? பங்கஜ், சார் எடுத்துக்கோங்க சார் ப்ளீஸ். அதை வச்சுட்டு நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. எக்ஸாம் சமயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாத. சார் நான் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணல சார். காலையில இருந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். போன்ல உங்க இரும்பல கேட்டு பொறுக்காம தான் சார் இங்க வந்தேன். அதுவும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இரும்பலுக்கு ஸ்பெஷல் டீ எப்படி போடுறதுன்னு அவங்களே சொல்லியும் அனுப்புனாங்க. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு இல்ல அனு. டாக்டர் வந்து பார்த்தாரு. நானும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஐயோ 2 நாளா? ஐயோ சார் இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். எக்ஸாக்ட்லி அனு மேடம், முளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இப்ப கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சார் இப்போ ஒன்னும் லேட் ஆகல சார். இந்தாங்க சார் எடுத்துக்கோங்க. குடிங்க சார். ஐயோ சார் சூடா இருக்கு. இன்னொரு கப் சாப்பிடுறீங்களா? இல்ல போதும். ரொம்ப சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடும். சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நமக்கு இல்ல சார், அனு மேடம். லேட்டான ஆட்டோ கிடைக்காதுல்ல அனு மேடம்? சரிங்க சார் நான் கிளம்புறேன். வாங்க, நான் உங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்றேன். ஒரு நிமிஷம் அனு. நானும் வீட்டுக்கு தான் போறேன். உன்னை ட்ராப் பண்றேன். பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். அதான் அவங்களே போறேன்னு சொல்றாங்களே. நோ பங்கஜ், நானே ட்ராப் பண்றேன். சுப்பு இந்தா டீ. இந்த நேரத்துல போணுமான்னு கேட்டேன். அவ சொன்னா சூர்யா சார் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, நம்ம இத கூட பண்ண வேணாமான்னு. எனக்கு அது சரின்னு பட்டு
சார், உங்களுக்கு இருமல் வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லனா உங்களை என்னால இன்னைக்கு பார்க்கவே முடியாம போயிருக்கும். சோ இருமலுக்கு ஒரு தேங்க்ஸ். அனு, நாம ஒண்ணு நினைச்சா அது எப்படியாவது நடந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. கரெக்ட் சார், நான் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சேன். பாருங்க, இப்ப உங்க கூடயே வந்துட்டு இருக்கேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இஸ் வர்க்கிங் சார். சோ எனக்கு இருமல் வந்ததுக்கு நீதான் காரணம் இல்ல அனு? ஐயோ சார், ஜஸ்ட் கிட்டிங் அனு. ஆனாலும் எக்ஸாம் சமயத்துல நீ வந்திருக்க வேணாம். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்க சார், எவ்வளவு கூலிங்கா காத்து வருதுன்னு. நைட்ல மட்டும்தான் இப்படி கூலிங்கா வருமா? அது ஏசி அனு. கார் கதவெல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. பேச்ச மாத்த உன்கிட்ட தான் படிக்கணும். அனு, நீ சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்தோஷம் தேடுற பாத்தியா? அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அனு. இவ்வளோ தூரம், அதுவும் இந்த நேரத்துல வந்து டீ போட்டு கொடுத்தது. தேங்க்ஸ் சொல்லி என்ன தள்ளி வைக்க பாக்குறீங்களா? நோ வே. சார், வீட்டுக்கு வாங்க சார். அம்மா கையால இன்னொரு இஞ்சி டீ குடிச்சீங்கன்னா மிச்சம் இருக்கிற இரும்புல ஓடி போயிடும். ஐ எம் ஃபீலிங் பெட்டர்னா. இன்னும் ரோட்டி வர. நீ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண. ஆல் தி பெஸ்ட். Thank you so much சார். குட் நைட். குட் நைட் சார். பாய். அனுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுப்பா? ஏங்க உட்காந்துட்டீங்க? கடையில ஏதாவது திரும்பவும் பிரச்சனையா? கடையில எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீ எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல? ஆபீஸுக்கா? ஆமாப்பா, சூர்யா சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரே இருமல். அதான் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு வந்தேன்ப்பா. சூர்யா சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாமா? ஆமாப்பா, நான் போக வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் வாய்ஸ கேட்டு தாங்க முடியலப்பா. அதான். அனுமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாமெல்லாம் மிடில் கிளாஸ். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணுங்களுக்கு மானம், மரியாதை, இது ரெண்டு தான் மிகப்பெரிய சொத்து. அதை எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம இழக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆங்கிள் பார்க்க மாட்டாங்கல்ல. நான் யாரை பத்தியும் தப்பா சொல்லலாமா? நம்மளை பார்த்துக்க நம்ம தானே இருக்கோம், வேற யாரு இருக்கா? அப்பா, இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி தான்ப்பா வளர்த்தீங்க. நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். ஐயோ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கானுமா. அது இல்லாம இல்ல, ஆனா உன்னை பத்தி யாருமே அப்படி இப்படின்னு தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த நிமிஷமே உன் அப்பா நிச்சயமா நெஞ்சு வெடிச்சு செத்துருவான். அனுமா, நான் ஒண்ணு சொல்றேன். நீ எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு படி அனுமா. என் சக்திக்கு மீறி உன்னை படிக்க வைக்கிறேன். நீ என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ என்ன வேணா செய். இது எல்லாத்துக்கும் இந்த அப்பா உனக்கு தோள் கொடுப்பேன், கூடவே இருப்பேன். உன் நிழல கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்து நெல்லு. நீ சந்தோஷப்படுவேன். தைரியமா எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுவேன், கெத்தா திமிரோட கர்வத்தோட, டே பாடுறா என் பொண்ணு எப்படி வளர்த்துருக்கேன் பாடுறான்னு. அப்படி சொல்ற அந்த நேரம் இருக்குல்ல, அதான் என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். அனு, நீ அந்த சந்தோஷத்தை நிச்சயமா கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சாதனை பண்ணி எங்களுக்கு பெருமை தேடி தர பத்தியா,
அந்த நிமிஷம்தான் இந்த அப்பா அம்மாவை மேல காட்டின அன்புக்கு நீ செய்யற பெரிய பதில் மரியாதையா இருக்கும். அப்பா நீங்க கவலைப்படுற மாதிரி நான் ஒரு காரியமும் செய்ய மாட்டேன்ப்பா. என்னால ஒரு நாளும் உங்களுக்கு தலைகுனிவு வராதுப்பா. என்ன நம்புங்கப்பா. அனுமா, என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? என் மனசு சங்கடப்படும். அப்புறம் உன்னை நம்பாம நானும் அம்மாவும் வேற யாரை நம்ப போறோம்? எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யாரு இருக்கா அனுமா? ஏதோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன், அவ்வளவுதான். நீ கூட நினைக்கலாம், என்னடா அடிக்கடி அப்பா நம்ம கிட்ட இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரேன்னு. நம்ம தான் பொறுப்பான பொண்ணாச்சே, திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்லணுமான்னு. ஆனா ஒரு விஷயம், நாங்க அடிக்கடி இதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதால தான் நீ ஒரு பொறுப்பான பொண்ணா இருக்க. அது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா போலாம். புஷ்பா என்னமோ ஏதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஏய் என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? ஒன்றும் இல்லை, வா சாப்பிடலாமா? வா. ஸ்கேல் கொண்டு வரவா சூர்யா? இல்லம்மா, எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அத நீ கவனிக்கிற கவனிப்புல ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட பேசணும்னு வரும்போது என்னென்னமோ பேசிட்டு உங்ககிட்ட எதை பேசணுமோ அத பேசாமலே போயிடுறேன். அதனால ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? நான் எல்லாமே ரிஹர்சல் பாக்குற மாதிரி தெரியுது. நான் வேணா அப்புறமா வரட்டுமா? இல்ல வெளியே போயிட்டு அணு மாதிரி உள்ள வந்து ஹெல்ப் பண்ணவா? இது வேண்டாம் சூர்யா, வேண்டாம். நான் ஒரு தப்பும் செய்யல பங்கஜ். டேய், முன்னாடி எல்லாம் நீ இப்படி பேசவே மாட்டேன். இப்ப உனக்குள்ளேயே கன்ஃபியூஷன் வந்திருக்கு. எது சரி எது தப்புன்னு இதெல்லாம் உனக்கே தெரிய மாட்டேங்குது சூர்யா. நீ குழப்பத்துல இருக்க, ஆனாலும் பிடிவாதம் பிடிக்கிற. அவ தான் வேணும் அப்படின்னு நிச்சயமா சொல்றேன். அது சரியில்லை சூர்யா, ரொம்ப தப்பு. நான் அவளை காதலிக்க கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல. வயசுன்னு சொல்லாத, அதை தவிர வேற சொல்ல. ஜஸ்ட் ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம். அவளுக்கு மேல இருக்கிறது காதல் இல்ல சூர்யா. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி பக்குவமா வாழ்க்கைய கையாள தெரிஞ்ச ஒருத்தனுடைய காதலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி அவ வயசுக்கு இருக்க வாய்ப்பே இல்ல. அனு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு நான் கிடைக்க போறேன்ற உண்மைய உன்னால ஜீரணிக்க முடியல. என்ன சொல்ற? என்னால ஜீரணிக்க முடியலையா?
நல்லா உன்னை மயக்க வச்சிருக்காடா, உன்னை நல்லா மயக்க வச்சிருக்கா. ஒரு மயக்கமும் இல்ல, நான் ரொம்ப கிளியராவே இருக்கேன். நின்றதெல்லாம் தங்கம்னு நினைக்காத சூர்யா. ஆனா அணு நிச்சயம் தங்கம் தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உன் தங்கத்தோட உண்மையான தரம் என்னங்கறத உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன். தோத்து போயிடுவா பங்கஜ். சான்ஸே தராம தோத்துருவேன்னா என்ன அர்த்தம்? அதான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். சரி, உனக்காக இன்னொரு சான்ஸ். ப்ரூவ் பண்றேன். அவளுக்கு உன் மேல இருக்கிறது வெறும் ஈர்ப்பு, அதோட நீ பணக்காரங்கிறது இன்னொரு காரணம். இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ. என் அணு தங்கம் தானே நீயே ஒத்துக்கிற வரைக்கும், உன் வாயால நீயே வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் இதை நீ என்கிட்ட தரவே வேண்டாம். புடி புடி. ப்ரூவ் பண்றேன். பார்க்க தானே போறேன். இப்பதான் முத தடவையா அபிஷியலா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா பேச வந்திருக்கேன். பேசலாம்ல? சரி, விழுந்து விழுந்து எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு போட்டோவை காமிச்சா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும், சட்டுன்னு புரியும். அன்னைக்கு உங்க 2 பேர்ல யாருடைய நேரம் நல்லா இருந்ததோ எனக்கு தெரியல. மயிர் இழையில உயிர் தப்பிச்சிங்க. இல்லனா இன்னைக்கு சூர்யா சார் உயிரோடவே இருந்திருக்க மாட்டார். சூர்யா சார் லட்சக்கணக்கானவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சில எதிரிகளும் இருக்காங்க. இந்த காதல் இருக்குல்ல, காதல் அது மாதிரி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஆனா சமயம் கிடைச்சா கதையை முடிக்க காத்துட்டு இருப்பாங்க. கூட குறைய ஆயிருந்ததுன்னா பிரஸ், சோசியல் மீடியா எல்லாமே அலறி இருக்கும். அவ்வளவு ஏன், கவர்மெண்ட் வரைக்கும் இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. சூரிய பிரகாஷ் அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அணுவை பார்க்க சென்ற போது டேஷ் 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 அசம்பாவிதம் நடந்தது. கேட்க உங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? இவ்வளவு நேரம் ஒரு ஃப்ரெண்டா தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இப்போ பங்கஜ், த பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் சூரிய பிரகாஷா சொல்றேன். இனிமே சூர்யா சார பாக்குறது, அவர் கூட இப்படி வெளியே சுத்துறது, இது எதையுமே வச்சுக்காதீங்க. அவ்வளவு ஏன், நோ பர்சனல் கால்ஸ். புரியும் நினைக்கிறேன். அனு மேடம், உங்களை பகடக்காயா பயன்படுத்தி சூர்யா சாரை கொல்றதுக்கு சில பேர் தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துறாதீங்க. உங்களால சூர்யா சார் உயிருக்கு ஆபத்து வரணுமா? குட். இனிமே உங்க இடம் எதுவோ அங்கே நில்லுங்க. நீங்க வேலையை தாண்ட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை திரும்ப திரும்ப சொல்ல வைக்காம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதோட எல்லா சமயமும் இதே மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் வரேன். ரம்யா, பாய்.
ஆபீஸ்க்கு வரணும்னு இருக்கு சார். உன் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீ எப்போ ஆபீஸ்க்கு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பங்கஜ் சார் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் ஆபீஸ்க்கு எப்படி போறது? என்னால சூர்யா சார் உயிருக்கு ஆபத்துன்னு பங்கஜ் சார் சொல்றாரு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஆனா வேலைக்கு போகாம வீட்டு செலவை எப்படி சமாளிக்கிறது? அப்பாவும் அம்மாவும் ஏன் சம்பளத்தை நம்பி இருக்காங்க? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடிக்கலாம். என்னால சூர்யா சாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். அனுமா, அனு, அப்பா சாயந்தரத்துல இருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியே இருக்கானு? என்ன அனுமா, பரீட்சை ஏதாவது சரியா இல்லையா? அவர் கூட இப்படி வெளியே சுத்துறது, இது எதையுமே வச்சுக்காதீங்க. அவ்வளவு ஏன், நோ பர்சனல் கால்ஸ். வா உள்ள வா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வா. பரீட்சை நல்லா எழுதலன்னா அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, அதுக்காக அழுவாதம்மா. நீ அழுத எங்களால தாங்கிக்க முடியாது. அனுமா, எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத, சமாளிக்க தான் அப்பா நான் இருக்கேன்ல. நான் இருக்கேன்னு சொல்லாத சுப்பு, நாங்க இருக்கோம்னு சொல்லு. அனுமா, எல்லாரும் நல்லா படிச்சு பாஸ் ஆவறது எதுக்கு? நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தானே. உனக்கு ஏற்கனவே நல்ல வேலை கிடைச்சிருக்கே, அப்புறம் என்ன? அழுவாதடா. அனுமா, அம்மா சொல்றது கரெக்ட் தானே? ஐயே, என்னது இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? அழுதா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அழக்கூடாது. அழுகிய நிறுத்து. ஐயோ அழுவாதடா தங்கம், கஷ்டமா இருக்குமா? செடி அப்படி தடவை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தடவை கொடுத்தா அதுக்கு என்ன தெரியவா போகுது? செடிகளுக்கும் உணர்ச்சி இருக்குன்னு ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திரபோஸா? அண்ணா, உங்களுக்கு இந்த செடி சீக்கிரமா போகணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்டிபிக்கலி ப்ரூவன் மெத்தட்னு. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டா போதும், காலையில பளபளன்னு பூத்துரும். அறிவியல் இயற்கைக்கு உதவணுமே ஒழிய சவால் விடக்கூடாது. இது தானா போவிடும். அது வரைக்கும் காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. முதலாளி, அம்மா கூப்பிடுறாங்க. ஐயோ அண்ணே, மறந்தே போயிட்டேன். அப்பா உங்களை அப்பவே கூப்பிட்டாங்க, அதை சொல்லதான் வந்தேன். உங்ககிட்ட பேசினதுல அதை மறந்துட்டேன். வாங்க. சரி பாப்போம். வாங்க பெரியவங்க, வாங்க. சீக்கிரமே பூத்துரு. உன்னோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் அனுதான்னு எனக்கு தெரியும் சூர்யா. அவளை நான் பார்த்தே ஆகணும். உன்கிட்ட கேட்டா உனக்கு இருக்கிற வேலையில நீ மறந்தே போயிடுற. இன்னைக்கு நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன். சூர்யா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுற. சரிம்மா.
நீங்க டிரைவர் சங்கரை கூட்டிட்டு கார்ல போயிட்டு வாங்க. ஆ, சங்கர் இருக்கான்ல? ஆமா சார், கார் ரெடியா இருக்கு, வரும்போது பார்த்துட்டு தான் வந்து. சரி. சரி வரேன். பாய்மா. நீ உட்காரு பங்கஜ். இல்ல சார், பரவாயில்ல. காஃபி நல்லா இருக்கா? குடி. இன்னொரு டம்ளர் கொண்டு வர சொல்லவா? இல்ல, போதும். ஏன் டயட்டா? உடம்ப பாத்துக்க பங்கஜ். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பங்கஜ் சார் முதல்ல சொன்னப்போ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்ச ரம்யா. ஆனா சூர்யா சார் உயிருக்கு என்னால ஆபத்துன்னு நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் பாத்துறது ரம்யா. அனு அழாதடி.